ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா த மாங்க் ஹூ சோல்டு ஹிஸ் ஃபெராரி புக் ரிவ்யூ பார்த்துருந்தோம். இது பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த புக்கில் என்னென்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா பாதி தான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ ரிமைனிங் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் திங்க் டு லைவ், திங்க் டு த்ரைவ். அதாவது நார்மல் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாளுக்கு என்ன தேவையோ, ஜஸ்ட் உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் திங்க் பண்ணுவாங்க. பட் நம்ம லைவில் த்ரைவ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி திங்க் பண்ணவே மாட்டாங்க. லெட்ஸே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்லாம், நெக்ஸ்ட் என்ன படம் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு நார்மலாக தான் திங்க் பண்ணுவாங்க. பட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக திங்க் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எப்படி போயிட்டுருக்கோம், ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கோம், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் நம்ம லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆக முடியும். இப்போ ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டுருக்கோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஹைலி திங்கிங் இருக்கும் அவங்கக்கிட்ட, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கிட்ட. ஸோ அந்த மாதிரி நம்ம நார்மலாக திங்க் பண்ணாமல் நம்ம இன்னும் பெட்டராக எப்படி லைஃப்பில் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணோம்னா நம்மளும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக ஆகலாம். நெக்ஸ்ட்டு இது ஒரு டிசீஸ், எக்ஸிக்யூசிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு டிசீஸ். ஆக்சுவலி எக்ஸிக்யூசிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு நாமளே எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிறது. லெட்ஸே இப்போ நம்ம இன்னைக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சுருப்போம். பட் ஸ்னூஸ் பண்ணிவிட்டு 6 மணிக்கு எந்திரிப்போம். இட்ஸ் குவைட் நார்மல். இந்த மாதிரி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு டிசீஸ் அப்படிங்கிறாரு ராபின் சர்மா. அதாவது சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னா இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக ஆகணும் அப்படின்னா நமக்கு நம்மளே எக்ஸிக்யூஸ் சொல்லிக்காம, இப்போது நியூ இயர் அன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்தோம்னா அதை முக்கால்வாசியாச்சு கம்ப்ளீட் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். இப்போது லெட்ஸே நான் வந்து இவ்வளோ வெயிட் குறைக்கணும், என்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணுறது கொஞ்சமாச்சு ட்ரை பண்ணியிருக்கணும். எக்ஸிக்யூட் சொல்லிவிட்டு இன்றைக்கி இவ்வளோ பேஜஸ் புக் படிச்சிருக்கணும், 10 பேஜஸ் படிச்சிருக்கணும்னா படிச்சிருக்கணும். எக்ஸிக்யூட் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகவே முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு கெட் அப் ஏர்லி. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லெட்ஸே இப்போது ஒரு நார்மல் பீப்புள் வந்து ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கலேருந்து தனியாக தெரியணும் அப்படின்னா ஒரு 5 மணிக்கு, ஒரு 5:30க்கு இந்த மாதிரி அவங்களோட நம்ம முன்னாடியே எந்திரிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா நமக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 1/2 அன் ஹவர் மாதிரி தெரியும். பட் ஒரு மந்த்துக்கு, ஒரு வீக்குக்கு, ஒரு இயருக்கு பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. அப்போ மற்ற நார்மல் பீப்புளை விட நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அது லாபம் தான். நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் அதில் பண்ண முடியும். லெட்ஸே நீங்கள் பெருசாக அதில் அந்த டைமில் எதுவும் பண்ணிங்கன்னா கூட ஒரு வாக்கிங் போகலாம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கலாம். இந்த மாதிரி அந்த டைமில் நம்ம எதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணோம்னா கூட அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது கண்டிப்பாக. ஸோ கெட்டப் ஏர்லிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் மியூசிக். அதாவது நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு, மணி ஏர்ன் பண்ணணும், இதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஓடிட்டே இருக்கோம் லைஃப்பில். அப்படிப்பட்ட நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணிக்க அப்பப்போ மியூசிக்கிட்ட கொஞ்சமாச்சும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நமக்குன்னு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கும். ஸோ கொஞ்ச நேரமாச்சு ஸ்பெண்ட் டைம் வித் மியூசிக். மியூசிக்குங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹீலிங் மெடிசன் மாதிரி தான். நமக்கு அது ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரின்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரு ஒரு பேலன்ஸ்டான ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு நம்ம லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இடையில கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே என்ஜாய்மெண்ட் தேவை தானே அதுக்கு. ஸோ அந்த மியூசிக் இருக்கிறது கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட்டு ராபின் சர்மாவுடைய ஒரு கோட் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கோட்னு சொல்கிறத விட ஒரு சொன்ன கருத்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது சிம்பிள் லைஃப் அப்படின்னா ஐ ஸ்டாப்டு வியரிங் எக்ஸ்பென்சிவ் கிளாத்ஸ், I kicked my addiction to 6 newspapers a day. I stopped needing to be available to everyone all the time.
இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். ஐ ஸ்டாப் நீடிங் டு பி அவைலபிள் டு எவ்ரி ஒன் ஆல் த டைம். அப்புறம் ஐ பிகம் எ வெஜிடேரியன், ஐ ஏட் லெஸ். இந்த மாதிரி அவருடைய பேசிக் நீட்ஸ் எல்லாம் பேசிக் நீட்ஸை மட்டும் வச்சுட்டு அந்த ஹைஃபையான லைஃப்ல இருந்து வந்து எப்படி சிம்பிளா வாழ்றது, அப்படி அதுல இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி அதில் சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து எக்ஸ்பென்சிவ் கிளாத் நான் வியர் பண்றதை விட்டுட்டேன். தினம் 6 நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன், அதை விட்டுட்டேன். இதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்சது. யாராவது ஒருத்தங்க இப்போ நம்ம ஃபோன் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படியும் யூஸ்ஃபுல்லாக பேச போகிறதே கிடையாது. ஏதோ சும்மா அவங்க டைம் பாஸ்க்காக நமக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நமக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லான ஒர்க் அந்த நேரத்தில் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஒர்க்கை விட்டுட்டு நம்ம அவங்க காலை எடுத்து பேசிட்டு இருந்தோம்னா ஸோ கண்டிப்பாக அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதே மாதிரி ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நிறைய ஹெல்ப் கேட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன இதெல்லாம் அவங்களாலே பண்ண முடியும், ஆனால் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுங்கிறது எந்த அவசியமே கிடையாது. இப்போ வந்து அது ஜென்யூனான ஹெல்ப்பாக இருந்தால் பண்ணலாம். பட் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம அந்த ஒர்க்கை விட்டுட்டு அந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்ம வந்து எவ்ரி டைம் வந்து மற்றவங்களுக்காக நம்ம அவைலபிளாக இருக்கவே கூடாது. நமக்கு ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கும் போது மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இருக்கணும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. த யூனிவர்ஸ் ஃபேவர் த பிரேவ். எஸ் எஸ். அதாவது என்னன்னா லெட்ஸே இப்போ நீங்கள் இங்கே பிரேவ் அப்படிங்கிறது வந்து பலசாலி அந்த மாதிரி கிடையாது. அதாவது இப்போ ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நான் ஒரு 9 to 5 ஜாப்ல இருந்து என்னுடைய பேஷனை ஃபாலோ பண்ணணும், அதுலேருந்து ஒரு மணி இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். ஒரு 4 நாள் பண்ணிட்டு ஒரு வாரம் பண்ணிட்டு ஐயோ என்னுடைய ப்ராக்ரஸ் ஒன்றுமே நல்லா இல்லையே அப்படின்னு இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு பிரேவாக நம்ம அதை செஞ்சுட்டே இருந்தோம்னா அதில் சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ஒரு பிரேவில் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபேவர் பண்ணும். அதுதான் உண்மை. நீங்கள் ஒரு 4 நாள் அந்த ஒர்க் பண்ணிவிட்டு பயந்துட்டு ஐயோ இது சரியாக வரலையே அப்படின்னு நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா ஸோ உங்களால் கண்டிப்பாக அந்த ஒர்க்கில் சக்ஸஸே ஆக முடியாது. அதே மாதிரி சின்ன சின்ன பயம் இதில் இருந்துகிட்டே இருந்துச்சு, இதில் சக்ஸஸ் ஆகுமா மாட்டோம் அப்படின்னு அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ பிரேவாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த யூனிவர்ஸே கண்டிப்பாக ஃபேவர் பண்ணும் தான் உண்மை. நெக்ஸ்ட், வில் பவர் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக. அதாவது இப்போ நம்ம ஒரு ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு லைஃப்ல அச்சீவ் பண்ண போயிட்டு இருக்கோம், நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வில் பவர் செல்ஃப் டிசிப்ளின் இம்பார்ட்டன்ட். இப்போ லெட்ஸே நான் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வில் பவர் தேவை. வில் பவரே இல்லாமல் நான் சும்மா பண்ணிட்டு இருந்தால் அது கண்டிப்பாக முடியாது. செல்ஃப் டிசிப்ளின்னா ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ராக்ரஸ் அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்க முடியும், அதை அச்சீவ் பண்ண முடியும். அந்த செல்ஃப் டிசிப்ளின் கண்டிப்பாக தேவை. நம்மளே டிசிப்ளினாக இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஒர்க்கில் வந்து ப்ராக்ரஸ் ஆகவே முடியாது. ஸோ வில் பவர் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட், கோயிங் வித் ஃப்ளோ இஸ் ராங். கண்டிப்பாக ராங் தான். அதாவது நம்ம 90% பீப்புள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக சொன்னாங்க போகணும், காலேஜ் போக சொன்னாங்க போகணும், நெக்ஸ்ட்டு வேலைக்கு போக சொன்னாங்க போகணும், இப்படி தான் நம்மளுடைய லைஃப் போயிட்டுருக்கு. நம்ம என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணுறதே கிடையாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ராங். அதாவது காலைல 6 மணிக்கு எந்திரிப்போம், சாப்பிடுவோம், வேலைக்கு போவோம், வருவோம், இப்படின்னு ஒரு ஃப்ளோவில் அது என்ன நடக்குமோ அதை அப்படியே ஃப்ளோவில் விடுறது வந்து கண்டிப்பாக தப்பு. அப்படி இல்லாமல் நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான டெய்லி ப்ராக்ரஸ் பண்ணணும். இந்த மாதிரி போனால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய லைஃப் நல்லாயிருக்கும். ஒரு கோலை அச்சீவ் பண்ணாதான் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ கோயிங் வித் ஃப்ளோ இஸ் ராங் தான் கண்டிப்பாக. கோயிங் டுவர்ட்ஸ் யுவர் கோல் இஸ் குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐ எம் மோர் தென் ஐ அப்பியர் டு பி, ஆல் த வேர்ல்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் ரெஸ்ட் இன்சைடு மீ. மந்த்ரா. இது ஒரு மந்த்ராவை நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருந்தாரு. அதாவது நமக்கு ஒரு கோல் செட் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கோம்.
இடையில வந்து நமக்கு ஒரு பயம் வரும். நம்ம அச்சீவ் பண்ண மாட்டோமா? இல்லையா? அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்காம, இது ஒரு மந்த்ரா மாரி. நான் எப்படி இருக்கனோ, அத விட இன்னும் பெட்டராவேன். ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு மந்த்ராவ நமக்குள்ளயே சொல்லிட்டு, நம்ம போனா மட்டும் தான் நம்மளுடைய லைஃப் ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும். யூஸ் டைம் வைஸ்லி. கண்டிப்பா. டைம கண்டிப்பா வைஸா தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். சும்மா ஒரு ஃப்ளோல போகாம, இந்த இந்த டைம்ல இது படிச்சாகணும். இந்த இந்த டைம்ல இத முடிச்சாகணும். இந்த வேலைய செஞ்சு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம டைம் யூஸ் பண்ணிக்கணும். லெட்ஸ் சே இப்ப இந்த ஒரு நியூ இயர்ல நான் ஒரு ரிசல்யூஷன் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு 5 ரிசல்யூஷன் எடுத்திருக்கேன். அந்த இயர் எண்ட்ல ஒரு 5 ரிசல்யூஷன கம்ப்ளீட் பண்ணலைன்னா கூட பரவால்ல. ஒரு 2 ஆச்சும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அது ஒரு ஹாப்பியா இருக்கும். அத விட்டுட்டு நான் டைம நல்லா யூஸ் பண்ணாம, சும்மா படம் பார்த்துட்டு அந்த மாரி யூஸ் பண்ணியிருந்தா, அந்த எண்ட் ஆஃப் த இயர் வந்து எனக்கு வந்து ஹாப்பியாவே இருக்காது. நான் ஒரு ரிசல்யூஷன் கூட முடிக்கலையே, ஒண்ணு கூட அச்சீவ் பண்ணலையே அப்படின்னு தான் போயிட்டுருக்கும். ஸோ யூஸ் டைம் வைஸ்லி. 1% இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் பெட்டர் தென் 0% இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா? நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் த லைஃப்ஸ் ஆஃப் அதர்ஸ். அதாவது நம்ம இப்ப அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நிறைய கோல் செட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது, நம்மள சுத்தி இருக்கவங்களையும் நம்ம கொஞ்சமாச்சும் அவங்க லைஃபையும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். இப்ப நீங்க ஒண்ணு ஒரு லெட்ஸ் சே ஒரு பிசினஸே ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு. உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா, அவங்களோட ஸ்கில்ல நம்ம அதுல எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அவங்களோட லைஃப்ப இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் நம்மளுடைய கொலாபரேஷன் பண்ணி ஒர்க் பண்ண மாரியும் இருக்கும். ஸோ அ நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட லைஃப்பும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். நம்ம மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது நாட் குட். லிவ் இன் அ மொமெண்ட். இதுதான் என்ன ரொம்ப பாதிச்சது இந்த இந்த லைனு. அதாவது இப்ப நம்மளுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறதுல நம்ம ஓடிட்டே இருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு வீட்ல ஒரு அப்பா இருக்காரு அப்படின்னா, வீடு கட்டணும், குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு மட்டுமே அவர் ஓடிட்டு இருந்தாருன்னா அந்த லைஃப் நல்லா இருக்காது. அவர் இந்த மொமெண்ட்ல லைவ் பண்ணணும். அதாவது கிட்ஸ் கூட கொஞ்சமாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மொமெண்ட்ல கொஞ்சமாச்சும் ஹாப்பினஸ் இருக்கிற ஹாப்பினஸ்ஸை நம்ம வந்து கேதர் பண்ணிக்கணும். அதான் ஒரு மெமரிஸாக நமக்கு கடைசியில் இருக்கும். இப்போ இப்போ நம்ம இருக்கிற நேரத்தில் மழை வருது அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம ரசிக்கணும். ஸோ அந்த மொமெண்ட்ல இருக்கிற ஹாப்பினஸையும் நம்ம கொஞ்சமாச்சும் எடுத்துக்கணும். அப்படியே ஓடிட்டே இருந்தாலும் அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த புக்கு படிச்சதுல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய புக் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்லெஸ் லேர்னிங். தேங்க்யூ கைஸ்.